ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஃபேமஸ் அதிரசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அதிரசத்துக்காக அரிசி எடுக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் பார்ப்போம். பாருங்கள், பச்சரிசி நல்லா மாவரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பச்சரிசியில் இதில் 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் டம்ளர் எடுத்திங்கன்னா அதே அளவில் வெல்லம் எடுத்துக்கோங்க. எதில் எடுக்கிறீங்களோ அதிலே நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அதிரசத்துக்கு மெஷர்மெண்ட்டும் பாகு பக்குவம் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா அதிரசம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சாஃப்டாக நல்லா கிடைக்கும். அதனால் மெஷர்மெண்ட்டை கவனமாக வச்சுக்கோங்க. எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நான் இதில் 2 எடுத்திருக்கேன் அரிசி. அப்புறமா 2 அரிசி எடுத்தேன். அதுக்கு பாருங்கள், இதில் அரை இதை விட கொஞ்சம் கூடுதலாக தட்டின வெல்லம் எடுத்திருக்கேன். 1 பாருங்கள், 2 ஃபுல்லாக 2 உலக்கு அரிசி எடுத்ததுனால 2 தடவை ஹாஃபோட கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் போட்டிருக்கேன். தண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும். அதிகமாகிடுச்சுன்னா பாகு வேக நேரம் ஆயிரும். அதனால் தண்ணி கேர்ஃபுல்லாக இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அதுவே இலகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பாகு காய்ச்சலாம். நான் 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். அது இலகி வரட்டும், அப்புறம் பாகு காய்ச்சலாம். இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இருக்குது பாருங்கள் அரிசி, இந்த அரிசியை கழுவிட்டு நல்லா கழுவிட்டு 2 hours நல்லா ஊற வைக்க போகிறேன். 2 மணி நேரம் ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா 2 மணி நேரம் ஊறி தண்ணி வடித்து இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். நல்ல மாவை அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 4 சுற்று சுற்றுனா இந்தளவுக்கு பவுட்ரு ஆகிடும். இப்போ இதை நம்ம சலித்து எடுத்துக்குவோம். நல்லா சலிச்சிட்டு இதே போல் எல்லாத்தையும் அந்த அரிசி முழுவதையும் நம்ம அரைச்சி சலிச்சுக்குவோம். பாருங்கள், மாவை அரைச்சி நல்லா சலிச்சிருக்கோம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கரகரன்னு இருக்கக்கூடாது, ஓரளவு மீடியமாக இருக்கணும். மாவு இந்த ஈரப்பதம் இருக்கணும். அதனால் அந்த ஆற விட்டுறாதீங்க, ஈரம் காய விட்டுறாதீங்க. நல்லா அந்த ஈரத்தோடு இருக்கும்போதே நம்ம பாகாச்சுன்னா. அதனால் இதில் ஏலக்காய் 1 ஸ்பூன் ஏலக்காய், அவங்கவுங்க ஃப்ளேவர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், போகாமல். இன்னொன்று ஈரப்பதம் போகாமல் இருக்கும். அரிசி கழுவி நனைய வச்சோம்ல, அவ்வளோ நேரம் இதில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால இவ்வளோ தூரம் இலகி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு பாகு காய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாகு நல்லா அந்த வெல்லம் பூரா கரையிற வரைக்கும் அடுப்பு நல்லா சிம்மில் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா கரையட்டும். முதல்ல கரைஞ்ச பிறகு தான் ரெடி ஆகணும். நீங்கள் ஃப்ளேம் கூட வச்சிங்கன்னா வெல்லம் பூரா கரையிறதுக்கு முன்னாலே என்ன ஆயிரும், கரைஞ்ச வெல்லம் பூரா பாகாயிடும். அதனால் எல்லாமே ஈவனாக கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க. கைவிடாமல் கலரணும்லாம் அவசியம் இல்லை, சும்மா அப்பப்போ கலந்து விடுங்க. சிம்மில் போடுங்க. பாருங்கள், நல்லா பாகு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வித்தின் செகண்ட் ரெடி ஆகிடும். பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. விட்டுட்டு பிகினர்ஸாக இருந்தால் இதுதான் பெஸ்ட் மெத்தட். இப்படி பண்ணிவிட்டு தண்ணியில் இப்படி பண்ணிவிட்டு இந்த தக்காளி பதம் சொல்லுவாங்கள்ல, இப்படி உங்களால் எடுக்க முடியணும். இன்னும் ஒரு செகண்ட் இருக்கணும். இந்த பாருங்கள், எடுக்க வரல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருந்தால் நீங்கள் இப்படியே பார்க்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி. பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் உருட்டி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. சிங்கிள் ஸ்ட்ரிங் தான் இதுக்கு கணக்கு. பாருங்கள், இந்த ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த தான் தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, உருட்டு பதம், சிங்கிள் ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஒரே பதம் தான். இந்த ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா அந்த ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மாவில் இதை ஊற்றி அப்படியே கிளற போகிறோம். அவ்வளோதான். கட்டி விழுந்துடலாம், பயப்படாதீங்க. கட்டியெல்லாம் விழாது. இப்படியே நம்ம என்ன செய்யணும், அந்த சூடாக இருக்கும் இல்லையா, இப்போ பாகு சேர்த்ததுனால
இதை நம்ம வந்துட்டு ஏர் டைட்டாலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு வெள்ளை துணி வச்சு இப்படி கட்டி வச்சிடலாம். நாளைக்கு எடுத்து தட்டலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், மாவு இந்த அளவு எடுத்து தட்ட போகிறோம். உருட்டெல்லாம் அவசியம் இல்லை, சும்மா இந்த இப்படி பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்குவோம். காஞ்சிருக்கு, இன்னும் நல்லா காயணும் அதிரசத்துக்கு. அப்போ தான் போட்டோடனே நல்லா எழும்பி வரும். அந்த சூட்லேயே தான் உள்ளே இருக்க மாவு வேகணும். அதனால் இங்கே தட்ட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். பெருசாக வேணால் நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம். இப்படி ஹோல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அது எழும்பி வரட்டும். இதை வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் திருப்பி விடலாம். நல்லா இப்படி எழும்பி வரணும். அப்போ தான் அதிரசம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். பொரிஞ்சிச்சின்னா ஹார்டாக இருக்கிற பக்குவம் சரியில்லைனா தான் அந்த பொரியும். இதுனா கரெக்டாக அப்படி வரும். சென்டரில் ஹோல் போடாமல் கூட போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த எலும்பி வருது பாருங்கள். இப்படி வந்தால் தான் அதிரசம் சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா கரகரன்னு ஹார்டாயிடும். அதிரசத்தை திருப்பி போடும்போது சிம்மில் போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் அதிரசத்தை உள்ளே எண்ணெய்க்குள்ளே சேர்க்கும்போது நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா தான் நல்ல அதிரசம் எழும்பி வரும். உங்களுக்கு இந்த பாலித்தீன் ஷீட் இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டை வச்சுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதே போல் தான், ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, அதே போல் தான். இது இல்லாமல் பாத்திரத்தில் டைரெக்டாக தட்டி போடுவாங்க. அது கொஞ்சம் அதிரசம் எழும்பி வராது. அப்படி போட்டிங்கன்னா ஷீட்டோ இலையோ வச்சு தட்டினீங்கன்னா தான் நல்லா எழும்பி வரும். பெருசாக தட்டுறேன் பாருங்கள். கல்யாண வீடுகளில் சீர் வைக்கிறதுக்கெல்லாம் அப்படி தான் பெருசாக தட்டுவாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதிரசம். செட்டிநாட்டு அதிரசம். அதிரசம் இல்லாத செட்டிநாட்டு பலகாரங்கள் இல்லை. அதிரசத்துக்கு தான் மெயின் பிளேஸ் உண்டு. ஃபாரின்க்கெலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கரமாக வெளிநாடுகள்லாம் பயங்கர வாண்டட் இருக்குது. அவ்வளோ டேஸ்டியான, எந்த வேறு கெமிக்கலோ எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் இருக்க அரிசி வெல்லம் இதை மட்டும் வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட் இது. அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீடுகளில் இது மெயின் சீர் இந்த அதிரசம்தான். இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. எப்போ வேணுமோ அப்போ எடுத்து சூடாக கூட நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா மாதக்கணக்கில் கெட்டே போகாது. நாங்களாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் அம்மா இதை ரெடி பண்ணி கொடுத்து விடுவாங்க ஹாஸ்டலுக்கு. கெட்டே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு டிப்பு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் பிகினராக இருந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆயிடுச்சு, மாவு கெட்டி ஆயிடுச்சு. நான் பயந்துட்டு அம்மாக்கிட்ட போய் கேட்டப்போ உடனே லோக்கலில் இருக்கிறதுனால உடனே போய் அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, ஒன்றும் பயப்படாத, பால் சூடான பால் அப்படியே ட்ராப் பை ட்ராப் விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த மாவு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு போடுனாங்க. போட்டேன், சூப்பராக வந்துச்சு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, கெட்டியாகிடுச்சுன்னா துளியோண்டு பால் விட்டு பிசைஞ்சு போடலாம். அதனால் பயப்படாதீங்க.
தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு அதிரசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஸ்வீட் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.